நிச்சயமாக கேரளா மாநிலம் எர்ணாகுளம் வலுவண்ணம் பதியை சேர்ந்த அஸ்லாம் சித்திக் என்பவர் சேலத்தில் இருந்து 4 சக்கர வாகனத்தில் கோவை பாலத்துறை பிரிவு வழியாக கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனது சொந்த ஊரான எர்ணாகுளத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது 2 இனோவா கார்களில் முகமூடி அணிந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து கட்டையால் தாக்கி பணத்தை கேட்டுள்ளனர். இதில் நிலை தடுமாறி அவர் 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார். அவர் சென்ற வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சியில் வெயில் அவரை பார்க்கும் வரை அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பரபரப்பு காட்சியான பதிவாகி உள்ளது. அவர்களிடமிருந்து தப்பிய அஸ்லாம் சித்திக் இது குறித்து மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சேர்ந்த சித்தூர் பகுதியை சார்ந்த சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு மற்றும் பாலக்காடு நல்லிப்பாளையத்தை சேர்ந்த அஜய்குமார் என்பதும் தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் பணத்துக்காக வேற ஒரு காரை வழிமறித்து வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு பதிலாக தவறாக இந்த வாகனத்தை நிறுத்தி தாக்கியுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து மதுக்கரை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரையும் தேடி வருகின்றனர். அஸ்லாம் சித்திக் ஓட்டி வந்த 4 சக்கர வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள இந்த சிசிடிவி கேமராவில் பதிவான அதிர்ச்சி ஏற்படுத்த காட்சிகள் தான் பரபரப்பு காட்சியை சமூக வலைதளங்களில் வைராகி வருகிறது. பவித்ரா, ये जरा बैक कर